வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். கன்னி ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒரு ஒன்றுத்தையும் திட்டமிட்டு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களோட அறிவுத்திறன், உங்களோட கடின உழைப்பு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் எந்த ஒரு வேலை எடுத்துக்கிட்டிங்கனாலும் கொஞ்சம் நிதானமாக விவேகமாக செஞ்சு செயல்பட்டிங்கன்னா அது அதிக வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கு சில விஷயங்கள் முன்னேற்றத்தை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு சாதகமான ஒரு காலமாக இருக்கும். உங்கள் திறமையை நல்லா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். உங்களோட மேலதிகாரிகள்லாம் அதன் மூலியமாக ஒரு நல்ல நம்பிக்கை பெறுவாங்க. ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள், வேலையில் ஒரு சின்ன சின்ன மாற்றம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வியாபாரம் பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் படிப்படியாக உயரும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதோட பழைய வாடிக்கையாளர்கள் சப்போர்ட்டும் தொடரும். புதிய முதலீடுகள் அல்லது பிரான்ச் அது மாதிரி வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம். அது நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு கூட சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது. பண வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். பெண்டிங்கில் இருந்த பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் அதை சேமிப்பு பண்ணி வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். தேவையற்ற செலவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழல் நிலவக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புரிதலோடு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளோட நல்ல ஒரு ஒத்துழைப்பு, அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிறைவு தரக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி உறவினர்கள் கூட இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் ஏற்படும். உடல் நலம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நல்லாயிருக்கும். இருப்பினும் கொஞ்சம் டைஜஷனில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நல்லா தண்ணி குடிங்க. எப்படி சொல்கிறது, சரியான நேரத்தில் சாப்பிடுங்க. அது ரொம்ப முக்கியம். அது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். அது எப்படின்னு நீங்கள் கரெக்டாக யோசித்து நல்லபடியாக செயல்படுங்க. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு சிறந்த முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஒரு நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ஒரு நல்லபடியாக முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட நம்பர் பார்த்திங்கன்னா 5ஆக இருக்குது. அது பயன்படுத்திக்கோங்க. அதிர்ஷ்ட கலர் என்னன்னு பார்க்குறீங்கன்னா க்ரீன் கலரும் லைட் க்ரீன் கலரும் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தத்தில் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஃபினான்ஷியலி ஒரு நல்ல ஒரு மேம்பாடு, குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை, எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய சக்ஸஸ் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் அவங்களோட பகிர்ந்தோன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் இது பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.